எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேட்டிவ்க்கு கிளம்பியாச்சு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் திருவிழாலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம சென்னையிலேருந்து நம்ம நேட்டிவ்க்கு கிளம்பி போயிட்டே இருக்கோம். வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து நம்ம ஊர் திருவிழாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ போகலாமா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ட்ரெயின் ஏறி போகணும். நம்ம பிரின்சஸ் அப்படியே என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பாருங்கள். செம்மையாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி வெளில போகும்போதுனா வெளில அப்படியே நல்லா பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே வருவான். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் அவனுக்கு எப்போவுமே கஷ்டமே. இந்த மாதிரி போகும்போதுலாம் செம்ம என்ஜாய் தான் அவனுக்கு எப்போவுமே. சரி, ஓகே, பாய். நம்ம இப்போ ஸ்டேஷன் போயிட்டு உங்கள் எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன். நம்ம அர்ஷித் அவங்க என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா வந்ததுக்கு ஸ்டேஷனில் தான் வந்து சாப்பாடே வாங்கினோம். சாப்பாடெலாம் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து ஜங்ஷனில் நமக்கு 8வது ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் வரும். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம 8 வரைக்கும் நடந்து போகணும். இங்கே எந்த அரிசி நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு ஒரே டான்ஸ் தான். ட்ரெயினை பார்த்து அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டே இருக்கு பாருங்க. அப்புறமா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்கேன் நான் வர்ஷித் வந்து. அந்த வீடியோ இதில் இருக்குது. இதுக்கப்புறமா பின்னாடி அப்படியே வரும். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபன்னாக கொஞ்சம் நேரம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் நமக்கு ட்ரெயினும் வந்துச்சு. நம்ம ட்ரெயின் வந்து அப்புறம் ஒரு வழியாக ஏறி பார்த்தா நாங்கள் 3 பேர் போனோம். தங்கச்சி சேர்ந்து வந்தாளா, பார்த்தா அவளுக்கு ஒரு சீட்டு, எனக்கு ஒரு சீட்டு, அவங்களுக்கு ஒரு சீட். 3 பேருக்கு எங்கெங்கேயோ இருந்தது. அப்புறம் டிடிஆர்கிட்ட பேசி 3 பேருக்கு தக்கலில் டிக்கெட் போட்டோமா, அதனால கிடைக்குது, அங்கங்கே கிடச்சிச்சு டிக்கெட்டு. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட பேசி ஒரு வழியாக அதுக்கப்புறமா அர்ஷித்க்கெலாம் சாப்பாடு ஊட்டிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம நேட்டிவ்க்கு வந்தாச்சு. பாய்.